ஹீரோ விதார்த்த யார் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஊர்ல வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கிராமத்துல இருக்கிற உங்க அண்ணன் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க அவங்க அம்மா. அப்போ மாமா சரவணனும் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் தான் இருக்கும். அந்த கிராமத்துல பஞ்சாயத்துல 12,000 ரூபாய் தராங்க, டாய்லெட் கட்டணும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு கழிவறை கட்டுறதுக்காக ஒரு குழியை தோன்றாங்க. அதுக்கு 2 பேரை உதவிக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜார்ஜ் மரியன் குழி தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு புதையலை பாக்குறாரு. அந்த பானையில 1000 பொற்காசுகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு சவரன் இருக்கும். மொத்தம் ஒரு 3 கோடிக்கு மேல தேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது நாம மட்டும் அமைக்கலாம்னு நினைப்பாரு. அந்த நேரத்துல விதார்த்தும் சரவணனும் இதை பாத்துருவாங்க. சரி 3 பங்கா பிரிக்கலாம்னு 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் வர சண்டைகளால பல குளறுபடிகள் நடக்குது. இந்த பங்கு 5, 6ன்னு அப்படியே நீண்டுகிட்டே போகுது. இவங்க வீட்டுக்கு பாம்பு பிடிக்க வரவங்க அப்புறம் இந்த ஆசாரின்னு எல்லாருக்கும் தெரிய வந்து கடைசியா போலீஸ்க்கும் தெரிய வருது. சரி போலீஸ் நம்ம வரைக்கும் பிடிச்சுக்கலாம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்களுக்கும் தலைவருக்கும் தெரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த புதையல் யாருக்கு தான் கிடைச்சதா